Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோல நம்ம என்ன டீல் பண்ண போறோம் அப்படின்னா strategies strategies to get 180 by 180 in கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? 180 by 180 அப்படின்னு ஒன்று தான் வந்துட்டு எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்து வீடியோ பார்க்குறீங்க. குட் மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ்னு போட்டால் கூட யாரும் பார்க்குறது இல்லை. இந்த 180 மேலே ஏன் அவ்வளோ ஆசைன்னு எனக்கு புரியலை. ஏன் 175லாம் வந்துச்சுன்னா பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ 180 by 180ங்கிறது நான் எதுக்கு மீன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட பொட்டென்ஷியலுக்கான மேக்ஸிமம் மார்க்காக தான் நான் பார்க்குறேனே தவிர 180 by 180ங்க எக்ஸாக்ட் மார்க் வருமான்னு கேட்டால் அது என் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. கெட்டிங் 175 இஸ் ஈஸி, பட் கெட்டிங் 180 இஸ் மோர் டிஃபிகல்ட். இதுக்கு நீங்கள் எக்ஸ் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் 1000x ஒர்க் போட்டால் தான் இந்த 180 நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 180 நான் ஏன் மீன் பண்ணியிருக்கேன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்கள் பொட்டென்ஷியலுக்கான அட்மோஸ்ட் மார்க்ஸை தான் நான் வந்துட்டு 180 மீன் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களால் 180 எடுக்க முடியும், பட் அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ 180 வந்துட்டு எல்லாராலையும் முடியும், பட் அதுக்கு ஒர்க் கொடுக்குற இன்புட் தான் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கான இதை பார்த்துடலாமா? இன்னொன்று என்னென்னா நான் ஸ்ட்ராட்டஜிஸ் டு கெட் 180 by 180 ஃபிசிக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க தயவுசெய்து அதையும் போய் பாருங்கள். கெமிஸ்ட்ரியோட ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்ல வர்றது. பயாலஜிக்கும் போட்டிருக்கேன். பயாலஜி அதை விட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயாலஜி தான் உங்களோட டோட்டலே இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ பயாலஜி பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பயாலஜி பார்த்துட்டு வந்து அப்புறம் கூட நீங்கள் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரொசீட் பண்ணலாமா? இது சேம் நான் வந்துட்டு ஃபிசிக்ஸ்க்கு போட்ட கண்டென்ட் தான், பட் எக்ஸ்ப்ளனேஷன் லிட்டில் வேரியேஷன் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் புது வீடியோவாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதே ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ அப்படின்னா லெக்சர் வீடியோஸை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா லெக்சர் வீடியோஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரி தானே, நான் என்சிஆர்டியை வாசிச்சுட்டு கண்டென்ட் படிச்சுப்பேன், இல்லைனா நோட்ஸ் வந்துட்டு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிப்பேன், என்னோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியலில் இருக்கிற இதை பார்த்துப்பேன் அப்படின்னு தயவு செய்து நோட்ஸை மட்டும் படித்து நாசமாக போகாதீங்க. ஓகேவா? லெக்சர் வீடியோஸை தயவு செய்து பாருங்கள். நல்ல நல்ல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, ஃப்ரீயாகவே யூடியூப்பில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. குவாலிட்டியான லெக்சர்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம சேனல்லே நிறைய சாப்டருக்கு நல்ல லெக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்க, லெக்சரை கவனிங்க, நோட்ஸை நீட்டாக நோட்ஸ் எடுங்க. அந்த லெக்சரை 2x 10x 5xன்னு தயவு செய்து வைக்காதீங்க. ஓகேவா? நார்மல் ஸ்பீடில் வச்சு நல்லா பாருங்கள். இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, சஃபிஷியன்ட் டைம் இருக்குது, நீங்கள் நார்மல் ஸ்பீடில் வச்சாலே முடிக்கலாம். இது மார்க் டெஸ்ட்டில் இல்லை, நம்ம இப்போ 10xல் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போலேருந்தே பார்க்க ஆரம்பிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட்ஸ் எடுங்க. ஒரு நீட்டான நோட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? நோட்ஸ் நல்லா இருந்தால் தான் படிக்கணுன்னே தோணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த நோட்ஸை வந்துட்டு ஸ்மார்ட் போர்டில் அங்கே எழுதி டீச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து படிக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, கேமராவில் ஐபேடில் படிச்சுட்டு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. யூஸ் ஆகாது. அப்புறம் எழுதிக்கலாங்கிறது அந்த அப்புறம் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ என்ன பண்ணுங்க, லெக்சரை நல்லா பாருங்க. பார்த்துட்டு நோட்ஸை நல்லா எடுத்துட்டு அந்த நோட்ஸை எடுத்ததை அன்னைக்கு வந்துட்டு ஒரு 2 வீடியோ பார்த்துருக்கீங்க, 2 வீடியோக்கான நோட்ஸ் இருக்குன்னா போதும். அந்த 2 வீடியோவை அன்னைக்கே படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? அந்த கண்டென்ட்டை அன்னைக்கே படித்து முடிச்சிருங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லாக இருந்து வீடியோ பார்ப்பேன், நாளைக்கு ஃபுல்லாக இருந்து படிப்பேன்னா வேஸ்ட்டு. ஓகேவா? இன்னைக்கு வந்துட்டு 10 வீடியோஸ் பார்த்துருக்கேன், 10 வீடியோஸ்க்கும் நாளைக்கு இருந்தால் படிப்பேன் அப்படிங்கிறது வேஸ்ட்டு. மேக்ஸிமம் 2 to 3 வீடியோஸை முடிச்சுட்டு அதுக்கான கண்டென்ட்டை அப்போவே படித்து முடிச்சிருங்க. யூடியூப் வீடியோ பார்க்குறது நல்லா இழுச்சு தான் இருக்கும், பட் படிக்கிறதுங்கிறப்போ லைட்டாக கசக்க தான் செய்யும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? கண்டென்ட் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். கண்டென்ட் லெக்சர் வீடியோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது தெரிஞ்சால் தான் ஃபர்தராக 3rd ஸ்டெப் 4th ஸ்டெப் 5th ஸ்டெப்லாம் ப்ரொசீட் பண்ண முடியும். 180 வேணும்ல, அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டென்ட்டை படிச்சிட்டிங்க. 2 வீடியோ நான் இன்னைக்கு பார்த்துருக்கேன், 2 வீடியோக்கான கண்டென்ட்டும் நான் படிச்சுட்டேன். கண்டென்ட் படிச்சுட்டு புக்கை மூடிட்டு போய் தூங்கக்கூடாது. கண்டென்ட் ரிலேட்டட் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். அடுத்த நாள்னு தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த 3மே பிரிக்க முடியாதது. ஓகேவா?
இன்னைக்கு பார்த்துட்டோம்னா செகண்ட் ஸ்டெப் அதுக்கான ரிலேட்டட் இதை செகண்ட் ஸ்டெப்பும் பண்ணணும், தேர்ட் ஸ்டெப்பும் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் என்ன, ரிலேட்டட் கொஷின்ஸ்னு வரப்போ நான் உங்களை 100 115 சால்வ் பண்ண சொல்லவே இல்லை. 5 to 10 கொஷின்ஸ் பண்ணாலும் மோர் தேன் இனஃப். அந்த கண்டென்ட்டுக்கு இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் ஆக்சிடேஷன் நம்பர் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆக்சிடேஷன் நம்பருக்கான 5 to 10 கொஷின்ஸை தான் சால்வ் பண்ண சொல்கிறேன். நிறைய கொஷின்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ண சொல்லவே இல்லை. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. கண்டென்ட் ரிலேட்டட் கொஷின்ஸையும் அன்னைக்கே முடிச்சிருங்க. இந்த மூணுமே நீங்கள் கண்டினியூஸாக ஸ்பான்டேனியஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது முடிச்சாச்சு. 4வது ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, அதாவது ஹோல் சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் கொஷின் சால்வ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் 4th ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணணும். 3 ஸ்டெப்பில் ஏதாவது லேக் இருந்துச்சுன்னா அந்த லேகை கிளியர் பண்ணிட்டு 4th ஸ்டெப்புக்கு வாங்க. அதை பண்ணாமல் தயவு செய்து 4th ஸ்டெப் பக்கம் எட்டி பார்த்துறாதீங்க. ஓகேவா? 4th ஸ்டெப் என்ன, மெட்டீரியல் கொஷின்ஸ் ஃபார் ஹோல் சாப்டரையும் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கோச்சிங் சென்டர்ஸில் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, ஆர்எல்ஸ் நீங்களே மெட்டீரியல் வெளியே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஹோல் சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. நான் பிச்சு பிச்சு பாதி பாதியாக தான் கம்ப்ளீட் பண்ணுவேன்லாம் நினைக்காதீங்க. ஒரு நாள் ஒரு 3 hours 4 hours உட்காருங்க, படிக்கிறத தெளிவாக படிங்க. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும், அதுதான் படிப்பு. ஓகேவா? அதை அப்படி படித்தா மட்டும்தான் யூஸ்ஃபுல். இந்த சும்மா வந்துட்டு மற்றவங்களுக்காக படித்தோம் அப்படின்னா ஜிஎம்சி வாசலில் கூட போய் நிற்க முடியாது. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் கொஷின்ஸை ஹோல் சாப்டருக்கு படிங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் படித்து முடித்து எனக்கு ஃபுல்லாக நான் ஒரு சாப்டரில் grip எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டெஸ்ட் சீரீஸ் எடுங்க. ஏன் டெஸ்ட் சீரீஸ்னு தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் தெரியும். இந்த 1 ஹவருக்குள்ளே நான் அந்த 45 கொஷின்ஸையும் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஃபிக்ஸ் த டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்குள்ளே ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 1 hour 45 கொஷின் எய்ம் பண்ணியிருப்போம். பட் 1 ஹவருக்கு நமக்கு என்ன தான் முடிக்க முடியும், 10 to 15 கொஷின்ஸ் தான் முடிக்க முடியும். பரவாயில்ல, 10 கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம். அந்த 10 15 கன்வெர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 15 20 மாற்றுங்க. இது எல்லாமே 20 to 13 உங்கள் கையில் தான் இருக்குது. அது வந்துட்டு டெய்லி ஆர் வீக்லி ஒரு 3 டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போலேருந்தே டெஸ்ட் நிறையா எழுதுங்க. ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் நோட்ஸ். லாஸ்ட் ஸ்டெப்பாக தான் இந்த ஷார்ட் நோட்ஸுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணணும். ஷார்ட் நோட்ஸ் எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னா ஆர்கானிக் இன்ஆர்கானிக்லாம் ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் அது லாங் நோட்ஸே போதுமானதாக இருக்கும். லாங் நோட்ஸ்க்கும் ஷார்ட் நோட்ஸ்க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஷார்ட் நோட்ஸ் இன் த சென்ஸ் ஐ மீன் ஃபார்முலே நோட். ஓகேவா? ஃபார்முலே நோட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போ பண்ணணும்னா லாஸ்ட்டாக தான் பண்ணணும். ஏன் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த கண்டென்ட்டில் எது தேவை எது தேவையில்லை, எதுக்கு ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு, எதில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, நல்லா நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஷார்ட் நோட்ஸை இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா லெக்சரையே ஷார்ட் நோட்ஸ் எடுப்பீங்க. அதெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. ஒரு ஃபுல் நோட்ஸ் எடுத்துட்டு அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணுங்க ஷார்ட் நோட்ஸை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் 180/180 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க. நானும் நிறைய டெஸ்ட் சீரீஸ்லாம் உங்களுக்காக லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.